عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து நமக்கென்று ஒரு சில கடமைகளையும் கட்டளைகளையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஒரு மூமின் முஸ்லிம் என்று சொன்னால இந்த கட்டளையின்படியும் கடமையின்படியும் நாம் அமல் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் இல்லை. மூமினாக பிறந்துவிட்ட மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுமே செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை பற்றி பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி சொல்லுவான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிட்டார். எதிரிகள்னா யாரு? வெளியில் எதிரி இருப்பாங்க எல்லாருக்குமே. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னு சொன்னால் அங்கே 2 எதிரி இருப்பாங்க. ஒரு வியாபாரம் சொன்னால் அங்கே பல எதிரி இருப்பாங்க. எப்படி அரசியல் சொன்னாலும் எதிரி இருப்பாங்க, அந்த கட்சியிலே எதிரி இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த எதிரி போக உங்கள் உடம்புலையே ஒரு எதிரி இருக்கிறான், அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் உடம்புல ஒரு துண்டு இருக்கிற சதை துண்டு, அது சரியாகிவிட்டால் உங்களுடைய முழு வாழ்க்கையும் சரியாகிவிடும். அது கெட்டு போச்சுன்னு சொன்னால் உங்கள் முழு வாழ்க்கையும் கெட்டு போயிடணும். அதுதான் இதயம், கல்பு அப்படின்னு சொல்லுவான், ஹார்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஹார்ட்டை எங்கே வச்சிருக்கிறான்? உள்ள வச்சிருக்கிறான். இடது பக்கத்தில் இருக்கு, மறைவாக இருக்கு. உடம்புல வெளியே தெரியக்கூடிய எத்தனையோ பொருள்களை பற்றி அல்லாஹ் சொல்லலை. கையை சொல்லலை, காலை சொல்லலை, கண் இருக்குது, வேற மர்மஸ்தானங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல. ஆனால் இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, இங்கிருந்து தான் எல்லா விஷயமும் வெளியே ஆகுது. ஒரு மனுஷன் ஒன்று செய்ய போனான் அப்படின்னா டக்குன்னு ஒன்றே செஞ்சிட முடியாது. அவன் உள்ள அதை நினைச்சாதான் செய்ய முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு 2 எதிரி, ஒன்று யாரு? ஷைத்தான், இன்னொன்று உள்ளம். அந்த உள்ளத்துல குடியிருக்கக்கூடியதான் நஃப்ஸ் என்று சொல்லுவார். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நஃப்ஸ் எங்க குடியிருக்குது? உள்ள மனுஷன கூடிய வீட்டிலே குடியிருக்குது. ஷைத்தான் எங்க இருக்கிறான்? ரத்தத்தில் இருக்கிறான். 2 பேர் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நம்ம ரத்தத்தை எடுத்து வெளியே போட முடியுமா? இறந்து போயிடுவோம். அதே போல கல்பு எடுத்து வெளியே போட முடியுமா? இதயத்தை எடுத்து வெளியே போட முடியுமா? பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படி நம்மளை சிக்க வச்சுக்கிறான். அதாவது நம்ம ஒரு மூமினாக இந்த உலகத்துல சரியானபடி வாழ்றதுங்கிறது சிரமமான விஷயம்தான். ஆனால் அதை சரி செய்து விட்டோம்னு சொன்னால் வாழ்வது இலகுவாய்விடும். அதுதான் சொல்றாங்க, நீங்க ஷைத்தானையும் அடிங்க, உங்க நஃப்ஸுக்கும் மாற்றம் செய்யுங்க. இந்த 2 நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுங்க. எனவே நஃப்ஸை 7 நஃப்ஸாக பிரிப்பாங்க. அப்ப 7 நஃப்ஸ் உள்ள உட்கார்ந்துருக்கா? அப்படி இல்லை, ஒரே நஃப்ஸு தான். அதுக்கு 7 பேர்கள் இருக்குது. அது ஒவ்வொரு தடவையும் ஒரு மாதிரி வரும். அது கலர் வருதா இல்லையா? ஒரு சிலர் பார்த்தா நம்மள்கிட்ட பேசும்போது நல்லா பேசுவாங்க, வெளியில போய் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அப்போ ஒரே ஆளு தான் பேசுறது, அப்போ 2 கலரை காட்டுறாங்க. இதான் முனாஃபிக்குன்னு சொல்றது. அதே மாதிரி நல்லா இருக்கும்போது நஃப்ஸுக்கு ஒரு பேரு, கெட்ட செயல் செய்யும்போது நஃப்ஸுக்கு ஒரு பேரு, அல்லது ஏதாவது செஞ்சுட்டு தௌபா செய்யுது அதுக்கு ஒரு பேரு. இப்படி இந்த பேரை வைத்திருக்காங்க. மோசமான நஃப்ஸ் என்னன்னு சொன்னா நஃப்ஸே அம்மாரா என்று குர்ஆனே சொல்லுகிறது. இந்த நஃப்ஸே அம்மாரா தான் எல்லா தவறுகளையும் மனிதனை செய்ய தூண்டுகிறது. ஆபாசம் செய்யி, குடி, கஞ்சா குடி, அது பண்ணு, விபச்சாரம் செய்யி, பொம்பளைய பாரு, அதை பண்ணு சொல்றது ஃபுல்லா யார் சொல்றது? இந்த அம்மாராங்கிற நஃப்ஸு தான் மனுஷனை ஏவுது. முத்துமையின்னான்னு ஒரு நஃப்ஸ் இருக்கு, அதுதான் நிம்மதி பெற்ற நஃப்ஸு. அது எதையுமே ஏவாது, நல்லதைத்தான் அது சொல்லி கொண்டிருக்கும். இன்னொரு நஃப்ஸ் இருக்கு, ராலியான்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் திருப்தியான நஃப்ஸு. எது இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சோறு இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், பிரியாணி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அப்பளம் என்ன அல்ஹம்துலில்லாஹ், இப்படி சொல்லுது பாருங்க. இது பார்த்தா ராலியான்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னடா வெறும் சோறு தான் வந்துக்குது, ஒரு பிரியாணி நல்லா இருக்குமே,
நீ பாருங்க 10 நாள் பிரியாணி தான். அப்படி இருந்து பிரியாணி யாரும் விடுற மாதிரி தெரியல. 3 மணிக்கே வந்து பயங்கர கூட்டம். இது நான் ஒரு சொல்லிக்கிறது, ரொம்ப நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சவாபு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு சுன்னத்து சஹரு அதுக்காண்டி ஏற்பாடு பண்ணா ரொம்ப பேர் ஃபர்லே விட்டுருக்காங்க. சாப்பிட்றதுக்குன்னே வர்ற மாதிரி தெரியுதுங்க. தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் எல்லா லைட்டையும் நான் போட்டு கதவெல்லாம் திறந்து வைப்பேன். அப்படியாச்சும் பார்த்துட்டு உள்ள வரட்டும், 2 ரெக்காவது தொழுதுட்டு நேரம் மேலே தான் எக்ஸ்பிரஸ் சாப்பிட வேண்டிய அப்படியே கீழே வீட்டில் போய் தூங்கிட வேண்டிய. அப்போ எதுக்கு இந்த சகரு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு நன்மை கிடைச்சி போயிடும். சாப்பிடுறவங்க நன்மை கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. தொழுகை ஃபஜ்ரே இல்லாமல் போயிடுதுங்க பல பேருக்கு. சிலவங்க மேலே படுத்தே தூங்கிறான் சாப்பிட்டுட்டு. வாங்க சொன்ன உடனே விளங்க மாட்டேங்குது. இப்போ தொழு வச்சாலும் விளங்கலை. காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்து வரலாம் பார்க்குறோம். நல்லா பாதுகாக்கணும். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த நப்சு இருக்கு, அம்மாரக நப்சு, இது எல்லா கெட்ட விஷயத்தையும் நம்மள தூண்டும். அது ரொம்ப உஷாரா இருக்கணுங்கிறார். இந்த நப்சு அம்மாராவை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த அம்மா வளர்த்து யூசுப் எடுக்கிறாங்க, வாலிபராயிறாங்க, அழகான புள்ள. அவங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. வீட்டை வெட்டி இவங்க வெளியே வர்றாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ தீர்ப்பு சொல்லி அவங்கள ஜெயிலில் போட்டுறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒமா உ பர்னி உ நப்சி இன்ன நப்ச ல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லாமா ரஹிம ரப்பி. இங்கதான் நம்ம கவனிக்கணும். சொல்றாங்க, இந்த நப்சி அம்மாரா இருக்குது, கண்டிப்பா கெட்டதை தான் தூண்டும். ஆனா நான் அந்த வலையில விழுந்திருப்பேன். என் இறைவன் என்னை பாதுகாத்துட்டான். இல்லாமா ரஹிம ரப்பி, இறைவன் ரஹமத் செஞ்சதுனால நான் இருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா அழகான வாய்ப்புங்க. அரசன் மனைவி, அரண்மனை, சொகுசான வாழ்க்கை, என்ன செஞ்சாலும் தெரியாது. 2 பேரும் ஒத்து போயிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இருந்து என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வர்றாங்கன்னா அந்த நப்சு அம்மாராவை அடித்து கொண்டே வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் திரும்ப செஞ்சு அவங்களை காப்பாற்றுறான். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகம். எனவே நம்மள்ட்டே நப்சு அம்மாரா இருக்கிறது அப்பப்போ வரும், அப்பப்போ போகுது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் அவ்வப்பொழுது வருவான் போயிடுவான். சைத்தான செய்வான், அப்போ ஏதாவது தூண்டுவான். அப்படி செய்ய, இப்படி செய்ய, நீ இப்படி செய்யற, அப்படி செய்யற, இது நல்லது அது கெட்டது ஏதாச்சும் போட்டு குழப்புவான். குழப்பிட்டு ஓடிடுவான். ஆனா நப்சு எப்பவுமே நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கெட்டதை தூண்டி கொண்டு தான் இருக்கும். சாப்பிடணும், அதை பார்த்தா சாப்பிடணும், இதை பார்த்தா சாப்பிடணும், அது ஒரு நப்சு. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், அது ஒரு நப்சு. இந்த காரை வாங்கணும், அந்த காரை வாங்கணும், நல்ல கார் வச்சிருப்பா, திடீர்னு பார்த்தா அது போய் வித்துட்டு வந்துடுவார். எவ்வளோங்க விற்றீங்க? அது 2 லட்ச ரூபாய்க்கு தாங்க போச்சு. இந்த கார் எவ்வளோங்க? 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நஷ்டமா போச்சா? தேவைக்கு வாங்கலாம். நப்சு சொல்றது, அவன் வாங்கியிருக்கான், இவன் வாங்கியிருக்கான், புது கார் விட்டுருக்கான், இப்பதான் புதுசாக ரிலீஸ் வருது, இந்த கார் எங்கேயுமே கிடைக்காது. ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் ஒரு கார் வாங்கினார். கொரோனா முடிஞ்சு, கொரோனால அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அங்கங்க கஷ்டப்பட்டு மக்கள்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே இருக்கக்கூடிய சீரியர்கள்லாம் எவ்வளோ உதவி செஞ்சாங்க, நம்ம பார்த்தோம். அவர் முத ரிலீஸ்ன்னு சொல்லி போய் என்ன செய்யறாரு, ஒரு காரை வாங்கிட்டு வர்றாரு. எவ்வளவுன்னு கேட்குறேன், 35 லட்சம் அப்படிங்கிறார். எவ்வளோங்க? அதில் 10 ரூபாயை 5 ரூபாய் கட்டி 20 லட்சம் டியூ. நான் சொன்னேன், இந்த 10 லட்சத்தை 5 லட்சத்தை வச்சு அழகான ஒரு பழைய காரு வாங்கலாம், வாங்கிட்டு இதை மக்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ மக்கள் வேலை இல்லாமல் கிடக்குறாங்க, நோயில் கிடக்குறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த சிலிண்டர் வாங்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்க, அந்த நப்சு என்ன செய்யுது, இதை வாங்கு அதை வாங்கு, கஷ்டமான நேரத்தில் கூட. அப்போ நப்சை நம்ம அடிக்கணும். உனக்கு எதுக்கு தேவை 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கார் வாங்கி என்ன செய்ய போறேன்? ஓட்டிக்கிட்டே இருக்காரு பெரிய மேனேஜர், ஓகே பரவாயில்ல. சும்மா அங்கே கடைக்கு போகிறதுக்கும் ஸ்டாப்பிங்கும் போகிறதுக்கும் அது எல்லாமே நப்சு பண்ணுற வேலை. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்க நப்சையும் அடியுங்கள், உங்க ஷைத்தானுக்கு மாறு செய்யுங்க. மாறு செஞ்சதுனாக்க வெற்றி பெற்று விடுவீங்க. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஷைத்தானை வச்சிருக்கிறான். உங்களுக்கு இருக்கிறான் ஷைத்தான், எனக்கு இருக்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தான், எல்லாருக்குமே இருக்கிறான். அந்த ஷைத்தானை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் நம்ம வேலை. எனவேதான் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்க சுன்னத்தின்படி நடப்பது என்ன ஆயிரும், நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்குன்னா. அதே மாதிரி குழப்பமான ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் நீங்க சுன்னத்தை ஹயாத்தாக்குவது 100 ஷஹீதுடைய நன்மை என்று சொன்னார். இன்னைக்கு யூபியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க நம்ம முஸ்லீம்கள். சொல்றான் சைத்தான், சொல்றான் பெருநா தொழுதா, ரோட்ல தொழுதா பாஸ்போர்ட்டை முடக்குவேன், ஆதார் கார்டை முடக்குவேங்கிறான். பெருநா தொழுவே பள்ளி ஃபுல்லாக ஆயிடுச்சு, எங்க தொழுவாங்க? ரோட்ல தான் தொழுவாங்க. இப்படிலாம் இன்னைக்கு பல்வேறு சிரமங்கள்ல இன்னைக்கு முஸ்லீம்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அப்படிலாம் தமிழ்நாட்டில் வைக்கல. நம்ம எங்க வேணாலும் தொழுகிறோம், எப்படி வேணாலும் போறோம், எப்படி வேணாலும் இருக்கிறோம்.
இப்படிலாம் சிரமப்பட்டு இருக்கணுமான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கான், அந்த சோதனை கூடமாகத்தான் உலகத்தை படைச்சிருக்கிறான். அப்ப நப்சு வந்து வேற மாதிரிலாம் சொல்லும், இப்படி செய் அப்படி செய், நம்ம அப்படியே கட்டுப்பட்டக்கூடாது. நல்லதை சொன்னால் மட்டும் செய்யணும். தொழுகுன்னு சொல்லுதாக நப்சுக்கு அதிகத்தை மாற்றம் செய்ய சொன்னாங்க, அவரு போய் படுத்துடக்கூடாது. கெட்டதுக்கு தான் மாற்றம் செய்யணும். நல்ல விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு சாப்பாட்டே வைங்களேன், அது அதிகமா கேட்குதுன்னு சொன்னா அந்த சாப்பாட்டை என்ன செய்யணுமா, அளவுக்கு மீறி கொடுக்கணுமா, கொடுத்தா திரும்ப அந்த சாப்பாடை கேட்கலாம். சாப்பாடு வேணும் மனுஷனுக்கு, அதே திண்டா என்ன ஆகும்? ஒரு பெரியாருடைய சம்பவத்தை எழுதுறாங்க. அந்த பெரியாருக்கு கடல மிட்டாய் திங்கிற ரொம்ப விருப்பமா, எப்போ பார்த்தாலும் கடல மிட்டாய் திண்டுக்கிட்டே இருப்பார், ஆசையா இருக்குமா. அப்போ பார்த்தாரா, என்னடா அது எப்போ பார்த்தாலும் அந்த நப்சு கடல மிட்டாய் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒரு நாள் காக்கில கடல மிட்டாயை வாங்கினாரு. வாங்கி ஆத்தோரம் உட்காந்து திண்டாரு, 4 பீஸ் திண்டாரு. அதில் போதும் இன்னும் தின்னுண்டார், இன்னும் தின்னு நப்சை போட்டு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் அமுக்கிட்டாரு. உள்ள அமுக்குன்னா என்ன ஆகும், வாந்தி வந்துச்சு. வாந்தி வந்த உடனே நப்சு சொன்னச்சு, அந்தமே கடல மிட்டாய் எனக்கு வானாம். கடல மிட்டாய் ஹலால் தான், தப்பு கிடையாது. இப்போ இந்த ஆசை தான், அதிகமாக சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், பொரிச்ச கோழியை திங்கணும், அப்படி மீன் பொரிச்சியை திங்கணும், எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாம் ஒரு அளவு தான். எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய நப்ச அம்மாராவை நீங்க வளர விடாதீங்க. உங்க நப்சை எப்படி மாத்துங்க, நப்சை முத்துமையின்னாவாக மாற்றுங்கள், அமைதி பெற்ற நப்சாக மாத்துங்க. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை நுழைகின்ற பொழுது, யா ஐயத்துஹன் நப்சுல் முத்துமையின்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜி இலா ரப்பிக்கி ராலியத்தம் மர்லியா, நீ அல்லாஹ் பக்கமா என்ன செய்ய, பொருந்தி கொட்டப்பட்ட நிலையில நீ உள்ளவா சொர்க்கத்துல. வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய அடியார்களே சொர்க்கத்தில் நுழைங்க. நல்லா எப்ப சொல்லுவான், உயிர் போகின்ற அந்த நல்ல ஆத்மா உயிர் போகும்போது அல்லாஹ் தஆலா இந்த சோபனத்தை அந்த மூமின்களுக்கு சொல்லுவான். எனவே நம்ம மௌத்தா போகும்போது அம்மாராவோட மௌத்தாயிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதோட மௌத்தாகணும், முத்துமா இன்னாவோட மௌத்தாகணும். அப்பதான் அந்த சொர்க்கம் கிடைக்கணும். ராலியத்தை மருளியா, அப்ப எல்லாம் பொருந்திக்கிட்டு போறது தாங்க பெரிய விஷயம். பணம், காசு, பட்டம், பதவி, செல்வம் எல்லாமே மனுஷனுக்கு வரும் போகும். ஆனால் ஈமான் போயிடக்கூடாது. என்ன போயிடக்கூடாது, ஈமான் போயிடக்கூடாது. ஈமானை பாதுகாக்கணும். அதே போல நம்ம நப்சு சொல்லக்கூடிய எதையுமே செஞ்சிடக்கூடாது. நல்ல காரியத்தை தவிர சொல்லுன்னு சொல்லும் தொழுவணும், ஓதுன்னு சொல்லு ஓதுன்னு, திக்கு செய் பாருங்க, அதுக்கு போகலாம் இதுக்கு போகலான்னு சொல்லும். இன்னைக்கு பாருங்க அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா வாலிபர்களும் தொழுகிறாங்க. இப்போ தொழுகை கடமைன்னு நினைச்சுக்கிட்டாங்க, ரமலான்ல மட்டும்தான் தொழுகை கடமை அப்படின்னு நினைச்சு எல்லாரும் தொழுகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் தான். ஆனா மற்ற நேரத்துல இந்த தொழுகை கடமைங்கிறத மறந்துடுறாங்க. சரி, நோன்பு வைக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்புறம் பெருநா முடிஞ்ச உடனே எல்லாமே முடிச்சு, ஆட்டம் க்ளோஸ். பெருநா முடிஞ்சதுமே எந்தெந்த தேட்டரு, எந்தெந்த மாலு, எந்தெந்த பீச்சு, இது சொல்ல முடியாது. வாலிபர்களும் வாலிப பெண்மணிகளும் அங்கே தொழுகை போச்சு, நோன்பு வச்சு நன்மையெல்லாம் போச்சு, சுண்ணத்து போச்சு, ஃபர்லு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் ஹராம சம்பாதிக்கிறாங்க ஒரு வருஷம் வரைக்கும். திரும்ப அடுத்த வருஷம் வரைக்கும் திரும்ப அடுத்த நோன்பு வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒடுங்கி தொழுவுற அல்லாஹ் காண்டி வைக்க கிளவாங்கிற மாட்டு காவலின்னு சொல்லி நம்முடைய அமல்கள் நீ போய்கிட்டு நல்லா பாதுகாக்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, வக்கீல் திருடினாராம், தொழுகையாளி. அதை கேட்டா, என்னங்க தொழுவுறீங்களா, வைக்க திருடுறீங்களா? நான் தொழுவுற அல்லாஹ் காண்டியை வைக்க கிளவாண்டு மாட்டுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிலைமை போய்கிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நமது நிலைமைகளை நம்ம மாற்றணும். இப்படியே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ மௌத்து வர நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நம்முடைய ஆத்மா இருக்கிறத அது நிம்மதி பெற்ற ஆத்மாவாக இந்த உயிரை இந்த உடலை விட்டு பிரியணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆசைப்படுறான். அதுக்கு மாத்திரக்கு என்ன செய்யணும், கெட்டது எப்போலாம் சொல்லுதோ அப்போலாம் நல்லதை கொண்டு வரும். கெட்டதை கொண்டு வரும்போதெல்லாம் நம்ம நல்லதை கொண்டு வந்தோமாக்க அந்த நப்சு ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை விட்டுரும். இனிமேல் கேட்க மாட்டான்ப்பா, நல்லது செஞ்சுட்டு போன்னு விட்டுரும். அதனால தான் நல்லது செய்யுங்கன்னா, இந்த சோத்துல பூசணிக்காயை மறைக்கிறதுன்னு சொல்லியிருப்பான், கேள்விப்பட்டிருக்கேன் பழமொழி. அது எப்படின்னு சொன்னா, ஒரு பணக்காரர் அவர் என்ன பண்றாரு, அவர் வீட்டுல இருக்கிறாரு, பக்கத்துல பார்த்தா ஒரு பூசணிக்காய் சொரக்கான்னு நினைக்கிறேன், அது தொங்குது. இவருக்கு ஆசையா போச்சு, போய் ஒரு கட்டி எடுத்துட்டு அறுத்துட்டு அதை வெட்டி சாப்பிட்டுட்டாரு. இவர் கேட்டா கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன நப்சு அவருக்கு விளையாண்டுருச்சு. இது என்ன ஆகி போச்சு, சொரக்காயை திருடிட்டாரு, பூசணிக்காய் திருடிட்டாரு, பூசணிக்காய் கெட்ட பேரா போச்சு. இப்போ என்னடா செய்யறது, மாத்துறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தன் வந்தான், அவன் சொந்தக்காரன் ஊர்ல இருந்து வந்தான்,
வந்து கேட்குறான், ஒரு வீடு எங்க, இந்த சொரக்காத்து இருந்தால அவர் தானே பூசணிக்கா, அவர் வீடு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டான். அவர் வந்து கேட்குறான், என்னங்க பூசணிக்காய் திருந்த ஊருன்னு சொல்கிறாங்களா உங்கள் வீட. இப்படி அவருக்கு கெட்ட பேராக போச்சு. எப்படா மாற்றலான்னு ஐடியா பண்ணார். மாத்திர என்ன பண்ணிட்டாரு, விருந்து வச்சார். சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்தார். பக்கத்து ஊர் எல்லாரும் விருந்து வச்சுட்டார். விருந்து வச்ச உடனே எல்லாரும் கேட்டாங்க, எங்கெங்க போயிட்டு வரைய. அது மறந்து போச்சு அந்த பேரு. அந்த விருந்து கொடுக்குறாருல அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு ஒரு பேரை சொல்லிட்டாங்க. இன்னும் ஆச்சியார் விருந்து கொடுத்தாருன்னு சொல்லி இன்னொருத்தன் சொந்தக்காரன் தேடி வந்தான். அந்த வீடு தான் கேட்குறான். நேரம் ரைட்டில் போப்பா, அந்த விருந்து கொடுத்தாரு அவர் வீடு தானே பேர் மாத்திட்டார். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக வேண்டி சோத்துல பூசணிக்காய் மறைக்க முடியாது. ஆனால் அந்த பூசணிக்காய் விட்டு சோத்தை கொடுத்ததுனால அந்த பேர் மறைஞ்சு போச்சு. அதுக்கு தான் சோத்துல பூசணிக்காய் மறைக்கிறது ஒரு பழமொழி வந்துச்சு. அதனால நம்ம நப்சு சொல்லத்தான் செய்யும். இதை பார்த்தா கேட்கும், அதை பார்த்தா கேட்கும், பொம்பளையை பார்த்தா கேட்கும், சாராயத்தை பார்த்தா கேட்கும், விச்சாரத்தை பார்த்தா கேட்கும், எல்லாம் கேட்கத்தான் செய்யும். அப்போ நம்ம சொல்லணும், இங்கே பாரு இது உனக்கு கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, உனக்கு ஆகுமாக்கப்பட்டதில்லை, நீ ஒரு மூமினான நப்சா இருக்கிற, நீ முஸ்லீமான நப்சா இருக்க, நீ அல்லாஹ்வை பயப்படணும், ரசூலை பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த நப்சுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நப்சு கேட்கும். எனவே அல்லாட்ட நம்ம அந்த புனிதமான மாதங்களை கடந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இருக்கா இல்லையான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்முடைய அமல்கள் எல்லாம் கொஞ்சமான அமல் தான். அல்லாட்ட கேட்கணும், அல்லா நாங்கள் ஏதோ நோன்பு வச்சிருக்கிறோம், தொழுது இருக்கிறோம், இதெல்லாம் நீ முழுமையாக நீ எங்கள்கிட்ட இருந்து என்சிய ஏற்றுக்க அல்லா, இதில் எந்த குறையும் தந்துடாத, நாங்கள் அந்த குறையெல்லாம் தாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட சக்தி இல்லை, எங்கள்கிட்ட பொறுமையை கொடு, இருக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லா அமல்களையும் செய்து எங்கள் நப்சை எங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உன்னை பயந்த மக்களாக நாங்கள் வாழுவதற்கு அல்லா நீ என்ன செய்ய, எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி அல்லாஹ்வோட துவா கேட்போம். அல்லாஹ் தஆலா எந்த நப்சு இருந்தால் நம்மை புரிந்து கொள்வானோ அப்படிப்பட்ட நப்சை முத்துமாயின்னாவோடு வாழ்ந்து மறைந்து ரப்பிடத்தில் அந்த உயர்தரமான சொர்க்கத்திலே நாம் அனைவர்களும் நுழைகிற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக என்ற நல்ல நேரத்திலே துவாவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.